பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் 7/6/2025 சனிக்கிழமை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. இடம் விவேகானந்தா கேந்திரம், விவேகானந்தபுரம், கன்னியாகுமரி. மேலும் தொடர்புக்கு 9488868260 9443694183. அனுமதி இலவசம். இறப்புக்கு ஏன் நமக்கு ஒரு பயம் வருது? ஏன் இறப்பை பத்தி நம்ம ரொம்ப சிந்திக்கிறோம்? ஏன்னா நம்ம இங்க நிரந்தரம்னு முதல்ல நினைக்கிறோம். இது நிரந்தரமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நிரந்தரம் இல்லைன்னு நமக்கு தோணுது. ஆனா அது நிரந்தரமா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் அந்த பயமும் வருது. நம்ம கூட நிறைய நம்பிக்கைகளை அப்படிதான் பிடிச்சு வச்சிருக்கோமோ அப்படின்னு தோணுது. அதை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம உண்மையிலேயே எளிதா அதுல இருந்து விடுபட்டுறோம். நமக்கு அந்த பழமும் வேணும், ஆனா கையும் வெளியில வரும். அப்படி ஒரு நிலையில இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லாமே புதுமையா தோணுது. எப்ப அந்த வலி நம்ம கவனத்தை அங்க வைக்கிறோமோ அப்பதான் அந்த வலியும் அதிகமாகுது. அப்படி நம்ம உடலை கொஞ்சம் அப்படி கவனிக்கலாம். ஒரு வியாதி வரும்போது, இது யாருக்கு வந்திருக்கு? எனக்கு தானா? எனக்கா இந்த வியாதி வந்திருக்கு அப்படின்னு ஒரு கணம் கூட அதை நம்ம திருப்பி திருப்பி யோசிக்கும் போது நமக்குள்ள அந்த விடுபடுதலை நம்மளால உணர முடியும் அப்படின்ற ஒரு டெக்னிக் சொல்லி தராங்க. நிறைய பேருக்கு இந்த அசைவம்னா நம்ம உயிரை கொள்றோம், அதாவது நம்ம இன்னொரு ஆன்மாவை கொள்றோம், ஒரு உயிரை கொள்றோம், அதை கஷ்டப்படுத்துறோம், அதனால அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த அசைவம் சாப்பிட்றாங்க பாருங்க, அவங்களுக்கு நிறைய வாதம் கிடைச்சு உடனே கொசுவை கொல்லலாமா, சிலந்தியை கொல்லலாமா, கரப்பாம்பூச்சியை கொல்லலாமா, பேனை கொல்லலாமா, ஒன்றும் இல்லை செடிகளை கூட உயிர் இருக்குன்றாங்களே அதை கொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுவாங்க. இப்போ சூரிய ஒளிக்கு, தண்ணிக்கு, மண்ணுக்கு இதெல்லாம் உயிரற்றதுன்னு நினைக்கிறோம். காற்று, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, அதெல்லாம் உயிரற்ற பொருள். மரங்கள் கூட உயிர் உள்ளது, கல்லு கூட உயிர் உள்ளதுன்னு நம்ம நம்புறோம். ஆனா மற்றது உயிர் உள்ளதா? உயிர் இல்லாத ஒரு பொருள் உயிரற்றதை வளர்க்க முடியுமா? விற்காதீங்க, வாங்காதீங்க, கொல்லாதீங்க, விற்காதீங்க, அதை பரிமாறாதீங்க. சாப்பிடுறது மட்டும் இல்ல, இது அத்தனையுமே கூட. ஏன்னா அது அத்தனையுமே விஷம் சார்ந்தது. நண்பர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இறப்புக்கு ஏன் நமக்கு ஒரு பயம் வருது? ஏன் இறப்பை பத்தி நம்ம ரொம்ப சிந்திக்கிறோம்? ஏன்னா நம்ம இங்க நிரந்தரம்னு முதல்ல நினைக்கிறோம். இது நிரந்தரமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நிரந்தரம் இல்லைன்னு நமக்கு தோணுது. ஆனா அது நிரந்தரமா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் அந்த பயமும் வருது. இப்ப இந்த பயம், மரணம் என்ற பயம், அது எப்படி போறது? உடல் இல்ல அப்படின்னு சொல்றாங்க, இருந்தாலும் அதை நம்ம முழுமையா ஏத்துக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குள்ள ஒரு உண்மையான ஒரு மரணம் நிகழணும். அது எப்பேற்பட்ட மரணமா இருக்கணும்னா, நமக்கு மேல நிறைய கருத்துக்களை நம்மள சின்னதுல இருந்து சொல்லிதான் வளர்த்திருக்காங்க. அது நம்ம தேடி பார்த்தோம்னா உண்மையான கருத்தாவே இல்லை. அதாவது நம்ம அந்த கருத்துக்களை ஆராயறதே இல்லை. ஒரு மாதிரி கண்மூடித்தனமாவோ இல்ல நமக்குள்ள பதிஞ்சதுனாலயோ அது நம்ம கருத்துனே நம்ம அந்த முடிவுக்கு வந்துடுறோம். இப்ப ஒரு ஆசிரியர்கிட்ட போனீங்கன்னா புதிய விஷயங்களை நிறைய கற்றுத் தருவாங்க. ஆனா ஒரு குரு கிட்ட போனீங்கன்னா முதல்ல உங்களை காலியாக்குறது அவங்களோட வேலையா இருக்கும். ஏன்னா அந்த கருத்துக்களுக்கான மரணம் தான் முதல் மரணமா நமக்கு இருக்கணும். அந்த மரணம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேரோட போகணும். வெறும் கிளைகளை வெட்டி பிரயோஜனம் இல்லை. நமக்கு ரெண்டு பக்கமும் இருக்கணும்னு தோணும். இதையும் நம்ம வச்சுக்கலாம், அதையும் நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனாலதான் ரெண்டுமே நமக்கு முழுமையா புரியாம இருக்கோம் அப்படின்னு தோணுது. இப்போ அந்த இயேசுவை சிலுவையில அரைஞ்சாங்கன்னுவாங்க. சிலுவையில அரைஞ்சு உயிர் தெழுந்தார் இல்லையா? அந்த மாதிரி நமக்குள்ள இந்த மரணம் நமக்குள்ள ஒரு புதிய உயிர் எழுதல நமக்குள்ள ஏற்படுத்தணும். ஏன் நமக்கு அதை விடுபட முடியல அப்படிங்கும்போது இந்த ஒரு சின்ன கதை நல்லா இருந்தது. ஒரு குரங்கு ஒண்ணு இருக்கான். அந்த குரங்குகளை பிடிக்கிறது ரொம்ப எளிதானதும். ஏன்னா குரங்குக்கு அந்த நம்ம நேற்று சொன்ன மாதிரி பிடிச்சு வச்சுக்கக்கூடிய குணம் உண்டு. குரங்கு பிடி அப்படிம்பாங்க இல்லையா? அத மாதிரி பிடிச்சு வச்சுக்கும்.
அந்த குரங்க பிடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் வச்சுப்பாங்க. அந்த பாட்டிலோட வாய் வந்து ரொம்ப குறுகலா இருக்கும். உள்ள வந்து பழங்கள், அதுக்கு பிடிச்ச ஒரு செர்ரி பழத்தை வச்சிருவாங்க. இந்த குரங்கு கைய உள்ள விட்டுடும். விட்டுட்டு அந்த செர்ரி பழத்தை எடுத்துரும். அது எடுத்த உடனே அது கைய மூடிடுது இல்லையா? அது வந்து பெருசாயிடும். அதுக்கப்புறம் அந்த வாய் வழியா அது வெளியில வரமாட்டேங்குது. அவன் வந்து ஈஸியா எந்த ஒரு வழி இல்லாம அந்த குரங்க ஈஸியா அந்த வேடன் வந்து பிடிப்பானாம். ஏன்னா அது கடைசி வரைக்கும் அந்த பிடிப்பை விடுறது இல்ல. அது நம்புது. என் கையும் தப்பிக்கும், அந்த பழத்தையும் நான் எடுத்துப்பேன். நீ அந்த பழத்தை விட்டுட்டா உன் கை உன் தன்னால வெளியில வந்துட போகுதுன்ற ஒரு எண்ணம் இல்ல பாருங்க. நம்ம கூட நிறைய நம்பிக்கைகளை அப்படிதான் பிடிச்சு வச்சிருக்கோமோ அப்படின்னு தோணுது. அத நம்ம விட்டுட்டோம்னா நம்ம உண்மையிலேயே எளிதா அதுல இருந்து விடுபட்டுற முடியும். நமக்கு அந்த பழமும் வேணும், ஆனா கையும் வெளியில வரணும். அப்படி ஒரு நிலையில இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லாமே புதுமையா தோணுது. இது இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. அதுக்குதான் அவர் என்ன சொல்றாங்கன்னா, வேரோட கலைங்க. நீங்க ஒரு வெற்று பாத்திரமா முதல்ல மாறினா மட்டும்தான் நம்ம அந்த உடல் மொழின்னு ஒண்ணு இருக்கு, மனமொழின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த உள்மொழின்னு இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த டெத்த பாத்தீங்கன்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நான் உடல் அல்ல, ஆன்மான்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? நமக்கு வந்து இங்க டெக்னாலஜி உலகம், எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் தேவைப்படுது. இப்ப நமக்கு வந்து ஒரு சின்ன பிராக்டிகலா வச்சுக்கலாம். நான் உடல் அல்ல அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிப்போமே. நேத்து சொன்னதுல பற்றின்மையின் போது நமக்கு தேவையானதை நம்மளால விட முடியல. அதையும் கூட விடணும்ன்றது நமக்கு அது சொந்தம் இல்லைன்றது நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியல. இது எனக்கு சொந்தம்னு நினைக்கிறோம். உடலையும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அங்க வந்து நமக்கு தேவையற்றதை முதல்ல விட்டு கத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நேத்து. இங்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, உடலுக்கு ஒரு நோயோ, ஒரு துன்பமோ, ஒரு வேதனையோ வரும்போது கொஞ்சம் அந்த உடலை நம்ம ஒரு அடிபட்டுருச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன் கால்ல. என் கிளாஸ்ல கூட சில பசங்க அடிபட்டு அழுதுகிட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், அழுதா போக போதா? நீ அமைதியா இருந்தாலும் வலி அங்கதான்டா இருக்க போகுது. நீ அமைதியா இருந்து பாரேன் அப்படின்னு சொல்லு. உடனே அவன் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பான். கொஞ்ச நேரத்துல உண்மையில அந்த வலியை மறந்துடுவான். எப்ப அந்த வலி வலி நம்ம கவனத்தை அங்க வைக்கிறோமோ அப்பதான் அந்த வலியும் அதிகமாகுது. அப்படி நம்ம உடலை கொஞ்சம் அப்படி கவனிக்கலாம். ஒரு வியாதி வரும்போது, இது யாருக்கு வந்திருக்கு? எனக்கு தானா? எனக்கா இந்த வியாதி வந்திருக்கு? அப்படின்னு ஒரு ஒரு கணம் கூட அதை நம்ம திருப்பி திருப்பி யோசிக்கும் போது நமக்குள்ள அந்த வேறுபடுதல் விடுபடுதலை நம்மளால உணர முடியும் அப்படின்ற ஒரு டெக்னிக் சொல்லி தராங்க. துன்பம் வந்தாலும் சரி, ஒரு அழறோம்னே வச்சுக்கோங்களேன், இல்ல கோவப்படுறோம்னே வச்சுக்கோங்களேன், இது யார் இப்படி கோவப்படுறது? யார் இந்த வார்த்தையெல்லாம் பேசுறது? அப்படின்னு ஒரு கணம் நம்மள அப்படி பிரிச்சு பார்க்க சொல்றாங்க. சாட்சி பாவம்னு எடுத்துக்கிட்டா கூட நம்ம மூச்சை கவனிக்கும் போது சாட்சி பாவம் தெரியுது. ஆனா நம்ம உணர்வுகள்லயும் நம்மளோட உடல் உபாதை வரும்போது நமக்கு அந்த சாட்சி பாவம் வர மாட்டேங்குது. அதையும் அந்த மாதிரி செய்யும் போது அப்ப நமக்கு எளிதா தெரியும், உடல் வேற, இது கவனிக்கிறது ஏதோ ஒண்ணு வேற அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உள்ள வரலாம். அது போல கீதையில சொல்லுவாங்க, சிதைத்தாலும் வெட்டுப்பட்டாலும் சிதையாமலும் வெட்டுப்படாமலும் ஒன்று உள்ளது அப்படின்னு கீதையில ஒரு வசனம். அதனோட மொழிபெயர்ப்பு சொல்றேன். எதெல்லாம் உடம்புல செதஞ்சாலும், ஒரு பெரிய ஞானியை வந்து உடல் கை கால் எப்பவுமே ஞானிகள் எல்லாம் துன்புறுத்தி தான் கொள்வாங்க இல்லையா? ஒண்ணு ஏளன பேச்சு, இல்ல விஷம் கொடுத்து கொள்வாங்க, சிலுவையில அறைவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது புரியல. அது இல்லாம சமகாலத்துல இருக்கிற ஞானின்னு ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஒருவேளை இறந்து போன பிறகு தெய்வமா கும்பிட்டுப்பாங்க. அதே சமகாலத்துல இருக்காங்கன்னா, இவன் நம்ம கூட தானே வாழறான், இவன் என்ன பெரிய ஞானியா அப்படின்னு அந்த ஏத்துக்கிற தன்மை நமக்கு வரமாட்டேங்குது. அந்த சிதைந்தாலும் இல்ல வெட்டுப்பட்டாலும் சிதையாமலும் ஒன்று வெட்டுப்படாமலும் உள்ளே உள்ளது அப்படின்னு கீதையில ஒரு வாக்கியம் உண்டு. அதுக்கு ஒரு சுஃபி ஞானிய கையை கால் எல்லாம் அவர்தான் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு பாகமா வெட்டும் போது அவர் சிரிச்சுட்டே இருந்தாராம். அப்ப எல்லாரும் என்ன இப்படி நீ சிரிக்கிறியே, நாங்க உனக்கு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோமே அப்படின்னாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், எனக்கு இந்த ஒவ்வொரு பாகமும் அந்த வெட்டுப்படும் போது அந்த வலி வரும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வருதா, இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குன்னு தோணுதா, ஒரு வெறுப்பு வருதான்னு நான் என்னையே செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் வரல. அப்ப நான் அதுல இருந்து விடுபட்டுட்டேன்னு நினைக்கும் போது என்னால சந்தோஷத்தை தாங்க முடியலன்னு சொன்னாராம். அத மாதிரி நம்மளால இருக்க முடியுமா? நமக்குரிய சின்ன சின்ன வியாதிகளை முதல்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப டெத்த பத்தி ரொம்ப பேசுறதுனால எனக்கு இன்னைக்கு அந்த அசைவம் சைவம் பத்தி சொல்லணும் கூட தோணுது. இப்ப வந்து ஏன் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது, ஏன் சைவம் தான் சாப்பிடணும்? நிறைய பேருக்கு இந்த அசைவம்னா நம்ம உயிரை கொல்றோம், அதாவது நம்ம இன்னொரு ஒரு ஆன்மாவை கொல்றோம், ஒரு உயிரை கொல்றோம்
அதை கஷ்டப்படுத்துறோம், அதனால அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த அசைவம் சாப்பிடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு நிறைய வாதம் கிடைச்சிரும். உடனே கொசுவை கொல்லலாமா, சிலந்திய கொல்லலாமா, கரப்பாம்பூச்சியை கொல்லலாமா, பேனை கொல்லலாமா, ஒண்ணும் இல்ல செடிகளை கூட உயிர் இருக்குன்றாங்களே அதை கொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உயிர்ன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பிடி கிடைச்சிருது இல்லையா அப்படின்ட்டு. என்ன சொல்லுவாங்க, ஆமா கொன்னா பாவம் தின்னா போகும். கொன்னா பாவம் தின்னா போகிறது இல்லை, கொல்றவனுக்கும் பாவம் தின்றவனுக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் நான். அதான் அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்களே என்ன. இப்படி இதுல இருக்கும்போது நம்ம வந்து அந்த வெறும் உயிர்ன்ற வார்த்தையை பேசினா நம்ம நிறைய விவாதம் தான் வரும். இதுல இன்னும் ஒரு விதமும் இருக்கு. ஏன் வந்து நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது? உணர்வுகள் இருக்கு இல்லையா? இப்போ காந்திஜி கூட சிறையில இருந்தப்போ ஒரு அந்த சமைத்த உணவை அவரால் சாப்பிடவே முடியலையா, ஒத்துக்காம போயிடுச்சான். அவர் அன்னைக்கு கூப்பிட்டு கேட்டாராம், யார் இன்னைக்கு சமைச்சாங்கன்னு. பார்த்தா அன்னைக்கு ஒரு கொலையாளி, ஒரு கொலை பண்ற அந்த அவன் சமைச்சிருக்கான். அந்த சமையல்காரனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, லீவ், அவங்க சமைச்சிருக்காங்க. நல்ல சென்சிட்டிவ் உள்ளவங்களுக்கு அந்த தெரிஞ்சு போயிடும் யார் சமைக்கிறாங்க. அந்த சமைக்கும் போது அவங்களுக்கு உள்ள உணர்வு உணவுல மாற்றப்படுது. அந்த சமைக்கிறவங்களோட உணர்வே உணவுக்கு மாற்றப்படுது. இது நிஜம்தான், அது நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. இந்த கோயில்ல பாருங்களேன், சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அது ருசி இருக்கோ இல்லையோ அது ஒரு வேற மாதிரி ஒரு ருசியை கொடுக்கும், நமக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். சில கல்யாண வீட்டுல ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட சில சமயம் நமக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அங்க நம்ம ஏதோ சுத்தம் இல்லைன்னு நினைப்போம். முக்கியமா என்னன்னா அந்த சமையல் பண்றவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுதான் உண்மையிலே உணவையே பாதிக்கும். வீட்டுல கூட கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு சமைக்கும் போது அந்த சமையல் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். அதை சாப்பிட்டா கூட நமக்கு அது பசியே தீராத மாதிரி இருக்கும். அப்ப உணர்வு அந்த உணவுக்கு மாற்றப்படுதுன்றது நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அதே போல விலங்குகள் இறக்கும் போதும் அந்த உணர்வு அதனோட சதைப்பகுதியில பதிக்கப்படுது. இதுக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கால ஒரு கைதியை அங்கெல்லாம் தூக்குல போட மாட்டாங்க, விஷ ஊசி ஏத்தி தான் கொல்லுவாங்க. விஷ ஊசி போட்டாமே உனக்கு விஷ ஊசி தான் போட்டிருக்கோம், உன்னை விஷ ஊசி போட்டு இப்ப கொல்ல போறோம் அப்படின்னு அவனை முழுமையா நம்ப வச்சுட்டு குற்றவாளி தான். ஆனா அந்த ஊசி வெறும் ஊசியை தான் போட்டிருக்காங்க, வெறும் தண்ணி, டிஸ்டில் வாட்டர். நிஜத்துல பாத்தீங்கன்னா விஷத்தாலே அவன் இறந்துட்டான், உடனே இறந்துடுறான். இறந்த பிறகு அவனோட உடலை வந்து கூறு பண்ணி பார்த்தா போஸ்ட்மார்ட்டத்துல அவன் உடம்புல விஷம் இருந்தது. அப்ப நம்மளோட உணர்வுகள் எப்படி நமக்கு சதைப்பகுதி வரைக்கும் போகுது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். அதனால விலங்குகள் சாகும் போது நமக்கு வந்து ஒருத்தர் உங்களை கொல்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இருட்டா இருந்தாலும் சரி, உள்ள குருடனா இருந்தா கூட சரி, அவன் உணர்வால உணர்ந்துருவான். கிட்ட சாவு வரும்போது கண்டிப்பா உணர்ந்துருவான். அதுவும் இன்னொருத்தர் நம்மளை கொல்றாங்கன்னு போது அந்த உணர்வு கண்டிப்பா இருக்கும். உடனே அந்த மொத்த அந்த பிளட்லயும் அந்த சதை பகுதியிலயும் அந்த விஷத்தன்மை ஏறதான் செய்யும். முதல்ல அதை நம்ம சாப்பிடுறோம், அதுவே நமக்கு வந்து கெடுதிதான். இன்னொரு வகையில எனக்கு ஒண்ணு தோணுனது என்ன அப்படின்னா, இந்த தாவரங்கள் அப்பயே சொல்லியிருக்காங்க, அந்த பிரபஞ்ச ஆற்றல் அதுங்க நேரடியா வாங்கு. நம்ம வந்து சூரிய ஒளிக்கு, தண்ணிக்கு, மண்ணுக்கு இதெல்லாம் உயிரற்றதுன்னு நினைக்கிறோம். காற்று, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, அதெல்லாம் உயிரற்ற பொருள். மரங்கள் கூட உயிர் உள்ளது, கல்லு கூட உயிர் உள்ளதுன்னு நம்ம நம்புறோம். ஆனா மற்றது உயிர் உள்ளதா? உயிர் இல்லாத ஒரு பொருள் உயிரற்றதை வளர்க்க முடியுமா? ஒரு உயிர்த்தன்மையே இல்லாத ஒரு பொருள் உயிர் உள்ள ஒரு பொருளை வளர்க்க முடியுமா? கண்டிப்பா அது பயங்கரமான உயிர் சக்தி இருந்தாதான் ஒரு உயிரை வளர்க்க முடியும். அப்படி ஒரு தாவரம் அதை தாங்கி வளருது. அதுதான் நேரடியா சக்தி எடுத்து ஃபர்ஸ்ட் ஹேண்டா சமைக்குது. அதை விலங்குகள் சாப்பிடுது. அது சாப்பிடுறதே உண்மையிலே செகண்ட் ஹேண்ட் ப்ராசஸ் ஃபுட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த விலங்குகளை நம்ம சாப்பிடும் போது ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, சமைச்சத 2 தடவை 3 தடவை, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் கார் வாங்குறது அப்புறம் 4-5 இது வந்து அடி வாங்கி வாங்கின காரை வாங்கின மாதிரி இருக்கு அந்த அந்த மாமிசத்தை பார்க்கும்போது. இதுல இத்தனை இது இருக்கு சயின்ஸ். அதனாலதான் அதை சாப்பிடும்போது நம்மளோட குணம் எப்படி மாறுது நம்மளே செக் பண்ணிக்கலாம். சைவம் சாப்பிடுறப்போ நம்ம மனநிலையும் உடல்நிலையும் எப்படி இருக்கு. இது வந்து வெறுமனே அசைவ சாப்பிட சைவ சாப்பிடுறவங்க அந்த பிரிக்கிறதுக்காக இல்ல, நம்மள நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். சைவம் சாப்பிடும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கு, நம்ம உடல் எப்படி இருக்கு, இது வந்து நீங்க சின்ன சின்னதா டெஸ்ட் பண்ணும்போது அதுவே தெரிஞ்சிடும். இதுதான் முழுமையா நமக்கு அசைவத்துல இருந்து சைவத்துக்கு போகிறதுக்கான வழி. யாரோ சொன்னாங்கன்னு விட்டுட்டு சாப்பிட்டுருக்கலாமோன்னுட்டு, இல்லைன்னா ஏமாற்று விதமா ஏதோ ஒரு வகையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கூட இந்த ஒரு அடிப்படையை பார்க்கும்போது, ஏன் வந்து பத்ரிஜி சைவம் சமைக்காதீங்க, வாங்காதீங்க, கொல்லாதீங்க, விற்காதீங்க,
அதை பரிமாறாதீங்க. சாப்பிடுறது மட்டும் இல்ல, இது அத்தனையுமே கூட. ஏன்னா அது அத்தனையுமே விஷம் சார்ந்தது. யாருக்கு நீங்க சமைச்சு கொடுக்க போறீங்க? உங்களோட உங்களுக்கு பிரியமானவங்களுக்கு சமைச்சு தரீங்க. உங்களுக்கு பிரியமானவங்களுக்கு இதை கொடுக்க உங்களுக்கு மனசு வருதா? நான் சைவம் ஆகும்போது எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் சைவமானா சமைச்சு தராங்கன்னு. என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியும். அவங்க புரியல, அவங்களுக்கு புரியல, சொன்னாலும் அவங்களுக்கு புரியலன்னா அது அவங்களோட பாடமா இருக்கட்டும். ஏன் கையால அந்த விஷத்தை அவங்களுக்கு பரிமாற முடியாது அப்படின்னு நினைச்சேன். அப்ப நமக்கு ஒரு டெத்துன்றதுக்கே, நமக்கு சைவத்துக்கே இத்தனை ஒரு கோணங்கள் இருக்குதுன்னா சாரி, அந்த டெத்துக்கு எவ்வளவு கோணங்கள் இருக்கும். அப்ப நமக்கு இறப்புன்றது நம்ம பாக்குற ஒரு கோணம் தான். நம்ம அப்படி நினைச்சிட்டு நம்ம எதையுமே அணுகணும். எல்லாம் என்ன சொன்னாலும் நம்ம செத்துதானே போக போறோம் அப்படிங்கிற ஒரே கோணத்துல அணுகாம, ஏன் எல்லாரும் அதை சொல்றாங்க? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பெரிய பெரிய மறை வேத நூல்லையும் எழுதி இருக்கு, பிறவிகள் எழுதி இருக்கு, சொல்றாங்க. நமக்கு அது உணரலைன்னா கூட இன்னொரு கோணம் இருக்கலான்ற ஒரு கருத்தையாவது முதல்ல நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்மளோட பாடத்துக்கு போலாம். அனைத்தும் தெய்வீக சட்டத்தின்படியே இருக்கிறது. எல்லாமே கடவுளோட சட்டம். சொல்லுவோம்ல, அவனன்றி ஓரணுவும் அசையாது. இது எழுதுனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரினர் ஒருத்தர் இல்லையா, சோனியா சுக்கெட் எழுதியிருக்காங்க. நமக்கு இதுல சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பாதி தெரிஞ்சதாதான். அவனன்றி ஓரணுவும் அசையாது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த தெய்வீக சட்டத்துல நமக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம், வேண்டுறோம் எதையோ. வேண்டுவதை கொடுப்பது கடவுள் அல்ல, நமக்கு வேண்டியதை கொடுப்பதுதான் கடவுள். நீ என்ன வேண்ட அதனோட கான்சிக்வன்ஸ் தெரியாம கூட நீ வேண்டிக்கிட்டு இருப்ப. ஆனா உனக்கு என்ன வேணும்ன்றது அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியுது. அதுதான் தெய்வீக சட்டத்துப்படி நடக்குது அப்படிங்கிறாங்க. தெய்வீகனா யாரு? நீங்களும் தெய்வம் தானே சொல்றாங்க. அப்ப நம்ம தேர்வுகளை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வளர்ச்சிக்காக நம்மளே இந்த பூமிக்கு கொண்டு வந்த விஷயங்களை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல தனிப்பட்டதாகவோ கூட்டாகவோ இணைஞ்சு பண்ணும்போது நம்மளோட எண்ணங்கள்ல, எடுக்கிற முடிவுகள்ல, அந்த கிடைக்கிற அந்த ரிசல்ட் எல்லாமே ஆற்றல் அதிகமா இருக்கும், அந்த தெய்வீக சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது. ஆனா நமக்கு எப்பவுமே கிடைக்காதது மேல ஒரு ஈர்ப்பு, கிடைச்சதை நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். இப்போ உடம்புல கூட பாருங்க, எங்கேயுமே அடிப்படலையா, என் கை கால் நல்லா இருக்குன்னு யார் சொல்றா? அப்ப நம்ம அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். கடவுளை கூட நமக்கு ஆபத்து வரும்போது தானே நினைக்கிறோம். நல்லா இருக்கும்போது எத்தனை பேர் நினைக்க முடியுது? அது வெறும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாய் சொல்ற மாதிரி பழக்க தோஷமா தான் இருக்கு. ஆனா உண்மையான ஆபத்து வரும்போது பயங்கரமா நம்ம நினைப்போம். உடல்ல கூட ஒரு விரலோ, ஒரு சின்ன சுண்டு விரல எவ்வளவு வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த சுண்டு விரல அடிபட்டதுன்னு வைங்க, அப்பதான் சுண்டு விரல் தான் இருக்கிறதுலே முக்கியமான பாகமா இருக்கு. நமக்கு எது இல்லையோ அதை மட்டுமே நினைக்கிற ஒரு பழக்கம், அது கூட நமக்கு வந்த பயிற்சி தான். நம்ம வளர்ப்புலதான் அது வருது எல்லாமே. போட்டி போடுறது, நீ முன்னுக்கு வரணும், நீ வந்தா எல்லார்கிட்டையும் நீ நல்ல பேர் வாங்கிடணும், நீ அந்த பேரை தக்க வச்சுக்கணும், அதுக்காக நீ உழைக்கணும். இப்படி இதுதான் நமக்குள்ள போராட்டங்களுக்கான அடிப்படையா இருக்கு. அதான் நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே, அந்த முதல் டெத்து. நல்ல விஷயங்கள் எடுக்கணும்ல, அத மாதிரி எடுத்துக்காதீங்க. ஒரு கோணம் சொல்றேன். முதல்ல அந்த இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சொல்ற விஷயத்த வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் அது நமக்கு பதியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நமக்கு தெரியும், முன் பிறவியிலானதான் இந்த பிறவிகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு கடினமான ஒரு வாழ்க்கை அமைதுன்னா, அவங்க ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருந்தது இதுல, அது வெறும் பாடம்னு எடுத்துக்காதீங்க. கடவுள் உன் இறைத்தன்மையோடு உன்னோட இறைத்தன்மையை அவரோட இறைத்தன்மையோடு இணைக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கிறியான்னு பாப்பாராமா, கடினமான அந்த பாடங்கள் வரும்போது. அது வெறும் பாடங்கள் பாடங்கள் நினைக்காம, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்மளோட இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. அந்த கடினமான பாடங்கள் நமக்கு வெளி தோற்றங்கள் வேறையாதான் இருக்கு, இறப்பு பிறப்பு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்பயும் இதுல இல்ல, இதையும் தாண்டி ஏதோ இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய நம்ம வாழ்ந்து கற்று அதை தாண்டும் போது, கடந்து போகும்போது அந்த இணைப்பு உருவாகும். இதுக்கு எது தடையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அகந்தையோட இணைப்பு, அதாவது நானுங்கன்ற அந்த சுயத்தோட இணைப்பு தான் அந்த பிரபஞ்சத்தோட இணைப்புக்கு எளிதா போகிறதுக்கு ஒரு தடையா இருக்கு. எளிதா போகுதான், கண்டிப்பா போயிடும். அது கொஞ்சம் எளிதா போகாம இருக்கிறதுக்கு தடைக்கல்ல அந்த சுயத்தோட இணைப்பு இருக்கு. அதனாலதான் முதல்ல அந்த அகங்காரத்தை
அகங்காரம், சொல்லப்போனா ஈகோ இல்லாம நம்ம இந்த பாதைக்கு வரமாட்டோம். நானும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இங்க வர்றோம். எல்லாரும் தியானம் பண்றாங்க, நானும் அதை கத்துக்கலாமான்னு நினைச்சேன். அந்த நான் அப்படிங்கறத அவங்களை இங்க கொண்டு வருது. ஆனா வந்த பிறகு அதை தெரிஞ்சுக்கணும். அந்த இணைப்பிலிருந்து, அதாவது அந்த மரத்தோட வேர், அது வேண்டியது இல்ல. இங்க நம்ம புதிதாக பிறக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தா மட்டும்தான் அந்த இறைத்தன்மையோட நம்ம இணைய முடியுது.